வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். போன வீடியோவில் மாமா அமெரிக்கா வந்த அந்த விலாகை போட்டிருந்தோம். அதில் மாமா அமெரிக்கா வரும்போது ஃப்ளைட்டில் சில பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் பொட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்தது. அந்த பொட்டியை பிரிக்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னாச்சு ஆர்த்தி? வந்தோடனே எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பிரித்து மேய்ஞ்சிருக்கு. ஆமாம், இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்ன இருக்குது? ஃபுல்லாக என்னோட ஐட்டம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிரெனித்தியோட ஐட்டம் இதில் நிறைய இருக்குது. நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் ஒர்த்து தான். அங்கே வாங்கிட்டு வருது. பொட்டு பாக்கெட்டு, பொட்டு பாக்கெட், கலர் கலர் பொட்டு பாக்கெட்டு, ஹேர் பின்னு, பிரெனித்திக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் அழகாக இருக்குல்ல, எல்லாமே க்யூட்டாக இருக்குது. எல்லாமே எங்கே அதெல்லாம் அங்கே வாங்குறது தான் ஒர்த்து. இது சென்னையில் தானேப்பா போய் வாங்குனீங்க இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ்? ஓ, எல்லாம் சென்னையில் டி நகரில். பிரெனித்திக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரப்பர் பேண்ட் கிளிப்ஸ். ஆமாம், இதெல்லாம் வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஒர்த்து அங்கே வாங்கினா இதுல இங்க ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அந்த பொட்டெல்லாம் நம்ம இந்தியன் கிராசரியில் எக்கச்சக்கமாக போடுவாங்க. இது ஒரு அட்டை எவ்வளோ இருக்கும் சொல்லு? 32 rupees. பரவாயில்லையே எப்பா. ஆமா பரவாயில்லையே, 32 rupees. இங்க $1 நிறைய இவ்வளவு வாங்க முடியாதுல்ல. ஓ, எனக்கு தோடு. ஓ, நல்லா இருக்கு. இது செம்ம. 58 rupees பின்னாடி போட்டுருக்கு. இது 56 rupees. இதெல்லாம் டவுட்டே இல்லை. நம்ம ஊர்ல இருந்து வரும்போது தான் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எப்படி வாங்கினாங்க கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அப்பாக்கு இதெல்லாம் ஐடியா ஏன்னா அவங்க தோடுலாம் வாங்கிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ரப்பர் பேண்ட் நிறைய வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல இந்த ரப்பர் பேண்ட்ல இந்த. ஆமாம், சூப்பராக இருக்கு. நிறைய பிரெனித்திக்கு தான். பிரெனித்திக்கு உனக்கு தான். அப்படியே பிரெனித்திக்குனா பிரெனித்திக்கு மட்டுமா? அது பிரெனித்திக்கு தான் அப்படி சொல்லி வாங்கி வச்சு போனோம் நிறையா. இது வந்து ஏதோ நம்ம ஊர் ஷாப்பிங், ஆப்பிள் ஷாப்பிங் நம்ம ஊர்ல. ஓ, இங்க மருதாணி சூப்பர் வர்த் இது. ஆக்சுவலா இங்க வாங்குறது எனக்கு சுத்தமா சவந்ததே இல்ல பிரேமா. சோ அதனால ஊர்ல இருந்து ஒரு இது வாங்கிட்டு வாங்க. இவங்க ஒரு பாக்ஸே வந்து நல்லதுதான், வச்சுக்கலாம்ல ரொம்ப நாள். நான் வந்து இந்த மாதிரி டிசைன் 6 months வச்சுக்கலாம்ல. காஞ்சிராதா? காயாது, ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்படியே இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வர வச்சுமா? ஓகே, நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். எனக்கு தெரியாது ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு. நான் வந்து இந்த பேட்டர்ன்லாம் போட மாட்டேன். இந்த மருதாணி மாதிரி போடுவாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது வாங்கி வச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வாங்க சொன்னது. பிரெனித்திக்கு நீ வாங்க சொன்ன கலர் போட்டு. என்னதான் நம்ம இந்த ஊர் பிராண்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம ஊர் பிராண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பி வரும். அது ஊர்லேருந்து யூஸ் பண்ணி ரொம்ப பழகிடுச்சு. அதுக்கப்புறம் கலர் போட்டு நல்லா இத்தனை புக்கு மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. பரவாயில்லையே. அப்புறம் இந்த மாதிரி கலர் போட்டு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் நிறைய அப்பப்போ அங்கங்கே மிஸ் பண்ணிடுவேன் பயங்கரமா. ஸோ அதனால நிறைய கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வாங்குறது அங்கேருந்து வருமானது சேவிங்ஸ் தான். எங்க பார்வையில் சேவிங்ஸ் தான். அடுத்து பிரெனித்திக்கு ஆக்சுவலா இது அப்பா வந்து ஈரோடு போனாங்க. அங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா 150 ரூபீஸாப்பா. 120 தானா? ஆமா, சரி வீட்ல போட்டு விட பிரெனித்திக்கு ஆகும். பரவாயில்லையே, செமையா இருக்கு. ஒரு 4-5 வாங்கிட்டு நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா ஃபியூஸ்க்குல கடைக்கெல்லாம் போட்டாலே போட்டு போலாம். ஆமா, நல்லா ஆக்சுவலா காட்டன் நல்லா தான் இருக்கு. ஆமா, பிரெனித்திக்கு வந்து இந்த மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு போடுறதுலாம் பிடிக்காது. சோ இந்த மாதிரி காட்டன்ஸ்ல சிம்பிளா அழகா இருக்கு எல்லாமே. பிரெனித்திக்கு கியூட்டா இருக்கும். பரவாயில்ல, $10க்கு 10 ட்ரெஸ் எடுத்துலாம் போல இருக்கு. இது என்னதுப்பா? அது ட்ரெஸ் வந்து பேண்ட் உண்டா இதுக்கு? பேண்ட்ல. ஓ, இதுல பேண்ட் கொடுத்திருக்காங்க. இது சுடிதார் மாதிரி நல்லா இருக்கு இது एक्चुअली. இதுமே அங்க தான் எடுத்தீங்களா? இது அங்க தான் எடுத்துருக்காங்க. ஓகே, இது 350 ரூபாயா? இது வந்து திருப்பதி ஃபேமஸ் ஊதுபத்தி. திருப்பதில வாங்குனீங்களா? ஆமா, இது அப்போ வந்து திருப்பதி மந்த்லி போவாங்க. நான் வந்து ஊதுபத்தி போன வாட்டி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஓகே, இது வந்து கருடக கால போடும்போது போட முடியாதுல பாருங்க. கருடக கால போட முடியாதா? போட முடியாது. சோ அதனால போன வாட்டி எனக்கு காணும் தேடின அகர்பத்தி வந்திருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் போடவே இல்லம்மா, அடுத்த வாட்டி வரும்போது எடுத்துட்டு வரேன்னாங்க. சோ இது திருமலை சம வாசனது. ஆமா, சம சூப்பரா இருக்கு. ரொம்ப டிவைனா. எங்க அம்மா வீட்ல இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன் இது எங்க வாங்குனீங்கன்னா, நான் வரும்போது வாங்கிட்டு சொல்றேன். நாங்க இதுல போட்டிருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அகர்பத்தி. சூப்பர். இதெல்லாம் திருநூறுலாம் போடலாம்ல? கருட வகையில பழனி தான் போடலாம்ல? விபூதி போடக்கூடாதா? ஓ, அப்பா வந்து அது வந்து பழனியில வாங்கினது. அப்பா வந்து நிறைய கோயில் திருப்பு போயிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பழனியில வாங்கிட்டு வந்திருக்காங்க.
இது வந்து எங்க வாங்குனீங்க? ஜவ்வாது வாசனை இது நம்ம டிஃபால்ட்டா நம்ம கடையில கிடைக்கும்ல. மாமா சோ எங்க மாமா கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜவ்வாது வாசனை விபூதியா முறுக்கு. இது எங்க வாங்குனீங்க? கரூர் முறுக்கா. கரூர் முறுக்கா சூப்பர். இது பெரிய சைஸ் இருக்கும், இதுல வந்து இது குட்டி சைஸ். அப்புறம் வந்து அம்மாக்கு வந்து அவங்களோட தம்பி வந்து பியூமால இருந்து ஒரு ஷூ வாங்கி அனுப்பியிருக்காங்க. gift பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தெரியல இது விண்டருக்கு யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வலிக்க விட்டுருவாங்க பண்ண முடியாது. ஆனா நார்மலா கொஞ்சம் மழை இல்லாத வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் தண்ணி இல்லாத வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஆமா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பேஸ்ட் இது ஒர்த்து தான். இங்க ரொம்ப காஸ்ட் இந்த டாபர் ரெட். ரொம்ப காஸ்ட். வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா நாங்க எடுத்துட்டு மறந்துட்டோம். நிறைய எடுத்துறோம்ல நம்ம நிறைய எடுத்துறோம். நான் வந்து வேற பிராண்ட் எடுத்துட்டு வந்தேன். அது நான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் நிறைய எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து இது என்னோட குர்த்தி. இதுல ஊர்ல வாங்கினா இது எவ்வளவு 150 rupees என்னமோ. 150 ரூபா தானா? செமையா இருக்கு. அத்தை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல. என்ன நல்லா இருக்கு இது. வெறும் 150 ரூபா தானா? ஓகே சூப்பரா இருக்கு. ஆமா அது கை தைக்கல இல்ல சைடு பிடிக்கலையோ ஏதோ சம்திங் அதுக்காக கொடுத்துருந்தேன். போன வாட்டி இப்ப ஊர்ல இருந்தோம்ல அப்ப வந்து இந்த ஆவி பிடிக்கிறது வந்து பயங்கரமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அதுக்காக ஆவி பிடிக்க உனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால பிடிச்சது எடுத்து வந்து இந்த கேப்சூல் போட்டு அதுல புகை வரும், நல்லா ஆவி பிடிப்பாங்க. ஆவியை பிடிக்கலாம். சோ அது இங்க நான் பண்ணது இங்க ரொம்ப தேவைதான். ஆனா விண்டர் டைம்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னேன். வத்தல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க வாங்குனீங்க? கும்போணத்துல இருந்து நிறைய அங்க போடுவாங்க. இந்த வத்தலும் கும்பகோண வத்தல் தான். நான் எல்லாமே போன வாட்டி வெயிட் அதிகமா இருக்கு சொல்லி வச்சிருந்தேன். இது வத்தல் தான். ஆமா இதெல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம்ல அப்ப. அது மாதிரி என்னோட ட்ரெஸ் நிறைய வந்து பிடிக்க வேண்டியது, அப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். இந்த கை தைக்கிறதுக்கு அந்த மாதிரி மிஸ் ஆன ட்ரெஸ். ஓ நல்லா இருக்கு. இதுவும் வத்தல் தான். தீரன் இந்த மாதிரி கலர் வத்தல் அவனுக்கு பிடிக்கும். கையில இந்த குப்பி மாதிரி போட்டுட்டு சாப்பிடுமா, அதுக்காக கேட்போம். இது வந்து கறிவடகம். இது எங்க வாங்குனீங்க? மாயம். இது கறிவடகம் நல்லா இருக்கு. கறிவடகம் தான். இது வத்தல். அதெல்லாம் கண்டிப்பா தேவை. அதெல்லாம் ஊர்ல இருந்து வரும்போது மஸ்ட். அதெல்லாம் ஒன் ட்ரெஸ் தான் இருக்கு. எல்லாமே ஒன் ட்ரெஸ். கை ஆல்ட்ரேஷன் இது ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குல்ல. 2250 அதுல 50% 1200 rupees. பரவாயில்லையே. நான் இங்கெல்லாம் கிடைக்காது. எவ்வளவு $12 எப்படி கிடைக்கும்? நல்லா இருக்கு. சீமாட்டி தானே அது? சீமாட்டி தான். இது வந்து என்னோட ஒரு புடவை. இது வந்து குஞ்சம் போடுறதுக்காக கொடுத்தேன். இது தூய ட்ரெஸ்ஸஸ்ல எடுத்தது. இதுவும் வந்து இந்த ட்ரெஸ் கை ஸ்டிச் பண்றதுக்காக கொடுத்தேன். இது 50% ஆஃப். இது எவ்வளவு இருக்கு சொல்லு? 1100 ரூபாய். 750. ஓ அதுல 50யா? பரவாயில்லையே. அரை கிலோ பொடி. இந்த பொடி வந்து நாங்க இந்தியால இருந்தபோது அடிக்கடி இந்த பொடி தான் வீட்டுல பொடினாலும் வந்து இந்த ஜிம் பொடி வந்து நாங்க வீட்டுல செய்யற மாதிரி இருக்கும். வீட்டுல செய்யற மாதிரி. இது எங்கேயோ காரப்பொடியா எங்கேயோ நினைக்கிறேன். இது காரக்குடி பொடி. செட்டிநாடா? ஆமா காரக்குடி. ஆமா அங்க என்ன பண்றாங்க ஆக்சுவலா லிமிடெட் எடிஷன் தான் அவர்கிட்ட இருந்து நாங்க ஆர்டர் பண்ணி வேணும்னு சொல்லி பாரு. ஒரு பொட்டியில வந்து காரக்குடி வந்திருக்கு, கரூர் வந்திருக்கு, திருப்பதி வந்திருக்கு, பழனி எல்லாமே, கும்பகோணம், மாயாரம், சென்னை. அடுத்த பேக்ல என்ன இருக்கு? இதுல வந்து இது பட்டாணி சூப்பர். இது ராஜா நிலக்கடலை. ஆமா வறுக்கடலையா? ஓ வறுத்தது தானே அது? பச்சை கடலை. ஓகே சூப்பர். இது வந்து அப்பா வந்து அம்மா இல்லாம 3 மாசம் கோயிலா என்னது இது? பழனி, திருப்பதி, இன்னும் என்னென்ன கோயிலோ போயிருக்காங்க. அது எல்லா சாமியும் ஒரு இது உள்ள அடைச்சிட்டாங்க. எல்லா பிரசாதத்தையும் 3 மாசமா தொடர்ந்து போன கோயிலோட பிரசாதம் எல்லா கோயிலும் எவிடன்ஸ் வச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க 3 மாசம்? இது என்னது? அப்பாவோட ஷேவிங் பிளேடு, இந்த கிரீம், ஷேவிங் கிரீம், ஏதோ கத்திரிக்கோல் எல்லாத்தையும் தந்துருக்காங்க. அப்ப கோடால் தைலம் ரொம்ப. ஆமா இங்க ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலா கோடால் தைலம். என்னது? முந்திரி பகோடா. பிரேமோட ஃபேவரட். ஓ சென்னையில வாங்குனீங்களா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல. இது மிக்சர். மாயரம் அழகர். நீங்க மாயர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அழகர் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதுவும் அழகர் தான். இதுவும் அழகரோட மிக்சர் தான். அதுவும் ஸ்நாக்ஸ். கரூர் முறுக்கு. அதுவும் முறுக்கு தான். காரா சேவ் பகோடா. நல்லா இருக்கும். இது என்ன? ஓல பகோடா. ஆமா ரிப்பன் பகோடா. வாட் எவர். கார்ன் இது மாதிரி சிப்ஸ் மாதிரி.
இது என்னது? இதுக்கப்புறம் இது ஐயங்கார் ஸ்வீட்ஸ். ஐயங்கார் ஸ்வீட். இது என்ன கிருஷ்ணா திரட்டிப்பாலாம். திரட்டிப்பால். ஓ திரட்டிப்பால்னே போடுறானா? கிடைக்குதா என்ன அங்கெல்லாம்? ஏய் உண்மையான திரட்டிப்பாலா அது? பிடிக்கும் திரட்டிப்பால். இல்ல இது உண்மையானதாங்கறேன். நான் தெரியல எப்படி இருக்குன்னு உள்ள. இல்ல உண்மையானது இந்த மீன்ஸ் அந்த திரட்டிப்பால்ல பண்றதுதானா? ஆனா நீ ஏ2பில போனீங்கன்னா கலாக்கந்துன்னு ஒண்ணு இருக்கும். அதே கொஞ்சம் அப்படிதான். அது திரட்டிப்பால் மாதிரி தான் இருக்கும். அது திரட்டிப்பாலை நினைச்சு அதை சாப்பிட்டுருவேன். பட் ஆனா இது திரட்டிப்பால்னு இருக்கு. எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா பால்கோவா மாதிரியும் இருக்கு. கட்டியா இருக்குல்ல திரட்டிப்பால் பால்கோவா. பால்கோவா தான் நினைக்கிறேன். திரட்டிப்பால்னு போட்டிருக்கு. பட் ஆனா அது பால்கோவா மாதிரி தான் இருக்கு. இது வந்து அம்மாக்கு நான் தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த புடவை. ஓ சூப்பர். பிளவுஸ் தச்சிட்டீங்களா? இது ஒரு சில்க் சாரி. தூய ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து நானே அம்மாக்கு கிஃப்ட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்ல காம்பினேஷன். இது வந்து சிறு குறிஞ்சாம் பொடி. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க? சுகருக்கா? சிறு குறிஞ்சாம் பொடி. இது என்ன வாட்டர்ல கலந்து சாப்பிடணும். ஓகே நல்லதுதான். அது ரொம்ப முக்கியம் சுகருக்கு. இது ஸ்வீட்ஸ். இவ்வளோ ஸ்வீட்ஸே காமிச்சிட்டு சுகருக்கு சிறு குறிஞ்சாம் பொடி எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்க போறாங்க. கரெக்ட். நல்லது தானே. ஸ்வீட்டும் அதுல இருக்கு, அதுக்கான மருந்தும் அதுல இருக்கு. இதுவும் அந்த ஐயங்கார் ஸ்வீட். இதுவும் ஐயங்கார் ஸ்வீட்ஸ். சூப்பர். அது என்னது பெரிய டப்பா? அதிர்சமாவா? இது யார் செஞ்சு கொடுத்தா? சின்னாத்தாவா? இதெல்லாம் சொல்லவே இல்ல. அழகா நல்லா பேக் பண்ணிருக்காங்க. கருட வேகா பேக் வேற. அவங்களோட டிபிக்கல் கருட வேகா பேக். தீபாவளிக்கு இப்ப எல்லா இது வந்துட்டு இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு எத்தனை வருஷம் மாசம் ஆனாலும் நல்லா இருக்குமா? ஓ சூப்பர். அம்மாக்கு ஐ திங்க் இந்த வாட்டி அதிர்ஷ்ட வேலை எல்லாம் மிச்சம்னு நினைக்கிறேன். ஆத்தா சின்ன நல்லா பங்கடா பண்ணி கொடுத்துருக்காங்களா? சூப்பர். ஆத்தாக்கு தான் தேங்க்ஸ். இது என்னப்பா? ஓ ஆம்லா. ஆம்லா தானே? இது ரொம்ப நல்லா இருக்கும். பிரியமா சாப்பிட்டுருக்கியா? இது என்ன நெல்லில ஊற வச்சு ட்ரை ஹனி ஆம்லா. ஆமா ஹனி ஆம்லான்னு போடலாம். ஆனா இது நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் எங்க பாங்குனீங்க? இது என்னது? இதுதான் சுண்டைக்காய் வத்தல். சுண்டைக்காய் வத்தல் இல்ல. பன்னீர் சுகர் உள்ளது. ஓ நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்கோ அந்த அளவுக்கு சுகர் இருக்கு. 10 நாள் சாப்பிட்டா போதும் சுகர் கம்மி. என்னது இது? பன்னீர் பூண்டு. இது கொஞ்சம் ஒரு 10 பூ நைட்ல ஊற தண்ணில போட்டு காலையில தண்ணி. இது எங்கப்பா பூ மாதிரி? ஓ இது பூவா? ஆமா இது பூ மாதிரி தான் இருக்கு. ஓகே. இது வந்து 10 பூ போட்டு தண்ணி காலையில குடிச்சோம்னாக்க 10 நாள் குடிச்சோம்னா சுகர் இறங்கிடும். பட் ஆனா அனுபவமா சொல்றேன். அப்பாக்கு வந்து இருக்கு சுகர். ஆமா 400 மேல இருந்துல ஒன்ஸ். ஆமா இங்க ஒரு வாட்டி அப்பாக்கு ரொம்ப அதிகமா சுகர் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டோம். இந்த மாதிரி நான் கை வைத்தியம் பண்ணி தான் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளவு இருக்குன்னு தெரியல. பட் ஆனா அப்பாக்கு நிறைய இருக்கு. சோ அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் பாக்ஸ் ஒன்னு வந்திருக்கு. என்ன பாக்ஸ் இது? இது என்னது? இதா முறுக்கு மாவா? கருவாடா? எப்பா பயங்கர பாக்ஸ்ல இருந்து யாரு பேக் பண்ணா? இத பார்த்தா கருவாடு உள்ள எதுவுமே இருக்கிறதே தெரியாது. யாரும் இதை பிரிச்சு கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கருவாடுன்ற ஐட்டம் பார்த்தோன்னே கட் பண்ணணும்னு தோணிடுச்சு. உள்ள மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா? பிரேமா இது உள்ள வந்து மஞ்சள் தூள் கருவேப்பிலை போட்டு ட்ரை கருவேப்பிலை போட்டு எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. செம்ம ஃப்ரெஷ். பிரேமா இது வந்து முள்ளு இல்லாத கருவாடம். சூப்பர். நெத்திலியும் இருக்கு. இது சூப்பரா இருக்கு பார்க்கவே. இது வந்து இட்லி பொடியா? ஆமா சென்னாங்கண்ணி பொடியா? சென்னாங்கண்ணி பொடியா? அதான் பொடின்னு தெரிஞ்சது. அப்புறம் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணோன்னு தான் தெரியுது சென்னாங்கண்ணி பொடி. இது என்ன சார்? இதுல இட்லிக்கு வச்சு சாப்பிடுறதா? இட்லிக்கு வச்சு சாப்பிடுறதா? எனக்கு இந்த சென்னாங்கண்ணி பொடினா ரொம்ப பிடிக்கும். இது ரால்ல வந்து ட்ரை பண்ணி இதை பண்ணுவாங்க. பிரேமுக்கு இந்த வாசனை எல்லாம் கூட பிடிக்காது. எனக்கு இது செம்ம வாசனை. மூந்து பாரு. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். செம்ம காம்பினேஷனாக சுடு சுடு இட்லி வச்சு சென்னாங்கண்ணி பொடி சாப்பிட்டா. ஏமா இது வந்து நெத்திலி கருவாடு. எவ்வளோ குட்டி குட்டியா சூப்பர். இது என்னப்பா? சிங்கார படம் மாதிரி தான் இருக்கு இந்த பொட்டி ஃபுல்லா. என்ன மசாலா? இதெல்லாம் வந்து ஈரோட்ல வாங்கினா. அப்பா இந்த பண்டில் எவ்வளோ சொன்னீங்க? எவ்வளோ இந்த பண்டில்? தீரனுக்காது நல்லா கலர்ஸ்லாம். ஆமா இது வந்து 75 ரூபா. இது 75 rupees. ஒரு செட் ஒரு Dress பரவாயில்லையே. ஒரே ஒரு சட்டை வந்து 75 rupees வித் டிராயரோட. ஆமா வித் டிராயரோட. ஓ பரவாயில்லை நல்லா இருக்கு. கலர் ஃபர்ஸ்ட் Dress பயங்கர கலரா. எல்லாமே சூப்பரா இருக்கு. 75 rupees. எல்லாம் வர்த் குழந்தைகளுக்குலாம் சம்டைம்ஸ். இது ஈரோட்ல இருந்தானே எடுத்தீங்க? ஆமா அந்த மாதிரி போனா சந்தைக்கு போயிருந்தாங்க. சோ அங்க இருந்து எடுத்தாங்க.
இது பிரேம் உனக்கோ? ஆமாம், அதுவும் அங்கேயே தான் எடுத்தாங்க. ஆமா, இதெல்லாம் எவ்வளவு சொன்னீங்கப்பா? 125 ரூபா. 125 ரூபா உனக்கு. ஜாலியா வச்சுக்கோ. இவ்வளோ ட்ரெஸ் வந்துச்சு, 2 ட்ரெஸ் வச்சுட்டு ஜாலியாக வச்சுக்கோ. இதுவும் பிரேம்க்கு தான். உளுந்தா? இந்த எந்த உளுந்து இது? வச்சிருந்த உளுந்து. ஆமா, வெயிட் அதிகமா இருக்குன்னு வச்சிருந்த உளுந்து. ஓ ஓகே. நான் என்ன உளுந்துலாம் நம்ம காஸ்கோலே வாங்கிக்கலாம், அதோட வெயிட்டா தூக்கிட்டு வராதீங்க. என்ன உளுந்து இந்த வாங்கல? வாங்கல உளுந்து. இது நான் அங்க ஊர்ல இருந்து வச்சுட்டு வந்தா அதை திரும்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் 46 கிலோல எது எடுத்துட்டு வந்தாலுமே வந்து ஒர்த்து தான். எல்லாமே காஸ்ட்லி தான். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் அதான் சொன்னா, ட்ரெஸ்ஸஸ் சம்டைம்ஸ் இங்கே காசு சீப்பாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து மாமா நல்லா சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாமே 40 ரூபா, 35, 40 ரூபா தான் அது. வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க, சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு பகிர்ந்துங்க. ஸோ பல பேருக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.